இங்க பாருங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க எல்லாரும் இதுல சைன் போடுங்க. அப்பதான் நோட்டீஸ் எடுப்போம். சார், நான் கையெழுத்து போடுறேன். நீங்க யாரு? ஜாமீன் கையெழுத்து போடுற 3 பேர்ல நானும் ஒருத்தன். என் பேரு ஜீவா, மனோட தம்பி. இந்த பொறுக்கி பைய மாமாவோட தம்பியா? டே ஜீவா, உன்னாலதான் நாங்க எல்லாரும் வெளியே நின்னுக்கு இருக்கோம். ஏண்டா ஜீவா, என்னடா மனோ உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன்னு சொல்றான், நீ பணத்தை கட்டலையா? ஜீவா, என்னையா ஆச்சு? நீ ஏன் பணத்தை கட்டல? இத்தனை நாள் உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். டிகிரிய முடிக்க துப்பு இல்ல, பணத்தை ஏமாத்தி வேற வாங்கிட்டு போயிருக்கான் பாரு. மண்டபத்துல நீ சுத்திட்டு இருக்கும் போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நீ எதுக்கு அங்க வந்தான்னு இப்பதானே தெரியுது. நீ இந்த வீட்டை சேர்ந்தவன் தானா? அந்த பொறுப்பான கடைசி தம்பி நீதான்ல? சூப்பர். ஏய், அதான் இவனையும் பொத்தி பொத்தி மறைச்சு வச்சிருந்தீங்களோ? என்னம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? பொத்தி பொத்தி வளர்த்தோன்னு என் மகனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியும் மாமா. இவர் புகழ்தான் ஊரே பேசிட்டு இருக்கே. 50 அரியர் வச்ச அதி புத்திசாலியாச்சே. ஏன் இத்தனை நாளா இவனை காட்டாம இருந்தீங்கன்னு இப்பதானே தெரியுது. ஏய் மீனாட்சி, என்ன பேசிட்டு இருக்க? தம்பிய உனக்கு தெரியுமா? மா, இவன் ஒரு வெட்டி பையமா, ஊரை சுத்திட்டு இருக்கிறவன். இதோ இவங்க பெரிய அண்ணன் மாதிரி தான் இவனும். அடுத்தவங்க காசுல பொழப்பு நடத்துறவன். அது சரி, இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போலயே. மீனாட்சி, என் பையனை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கம்மா. நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் அத்தை. அம்மா கண்ணுக்கு பிள்ளைங்க தப்பா தெரிய மாட்டாங்க. ஆனா இவன் என்னென்ன காரியம் செஞ்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால நீ செஞ்ச காரியத்தெல்லாம் கூட பொறுத்துக்க முடியும். ஆனா என் அக்கா கல்யாணம் ஆகி வீட்டுல ஒரு அடி நிம்மதியா எடுத்து வைக்க முடியல. அதுக்கு காரணம் நீதான். சொந்த வீட்ல இருந்தே காசை திருடி இருக்க. குடும்பத்து மேல அக்கறையே இல்லாம பணத்தை கட்டாம விட்டுட்டு 50 அரியரை வச்சுக்கிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா?